தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் மட்டும் உயர்த்தி விவசாயிகளை தாவேக அரசு அவமானப்படுத்தியுள்ளதாக அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் காலதாமதமாக துவங்கப்பட்டதாகவும் விவசாயிகள் பேச உரிய நேரம் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தங்கள் குறைகளை விவசாயிகள் தெரிவிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் குறுக்கிட்டு பேச விடாமல் அடிக்கடி தடையை ஏற்படுத்தியதாகவும் மாவட்ட ஆட்சியர் தாவேக அரசின் பிரதிநிதி போல் செயல்பட்டதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் தங்க சண்முக சுந்தரம் வெறும் வாழை இலையுடன் கூட்டத்திற்கு வருகை தந்து தாவேக அரசுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். இதனிடையே கூட்டத்தில் உரையாற்றிய விவசாயிகள் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் மட்டும் உயர்த்தி விவசாயிகளை தாவேக அரசு அவமானப்படுத்தி விட்டதாக குற்றம் சாட்டினர். இன்றைக்கு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா உரம், இது பூச்சி மருந்து, இடுபொருள், அடுத்து பார்த்தீங்கன்னா விதைகள், இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. இது இந்த சம்பந்தப்பட்ட வேளாண்மை துறை மந்திரிக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா, செக்ரட்டரிலாம் கண்ணில் இருக்காங்களா, இல்லை தமிழ்நாட்டில் செயல்படுறாங்களா செயல்படலையான்னு தெரியல. ஆகவே கொள்முதல் விலையே குறைந்தபட்சம் 10 ரூபா தமிழக முதல்வர் பரிசீலனை செய்து உடனடியாக ஏற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனியார் பால் பண்ணையில் இப்ப கொள்முதல் என்ன எடுக்கிறாங்கன்னா 45 to 50 ரூபா எடுக்கிறாங்க. இந்த அறிவிப்பை தனியார் பால் பண்ணி ஊக்குவிக்கும் போல அரசு நடந்து கொள்வதோ எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. ஏன்னா இந்த அறிவிப்பு வந்த பிறகு தனியார் பால் பண்ணி கொள்முதல் அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா தனியார் நோக்கி கூட்டுறவு சங்கத்தில் பால் ஊத்துறவங்க தனியார் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டுறவு சங்கம் பால் குறைந்துட்டு இருக்குது. இது சென்னைக்கு போதுமான பால் போய் சேரதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியார் பால் பண்ணி ஊக்குவிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு இருக்கிறது. அதையும் பரிசீலனை செய்து லிட்டருக்கு 10 ரூபாய் 45 ரூபாய் கொள்முதல் விலையை பசும்பாலுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.